வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் அண்ட் வெல்கம் டு சக்தி மசாலா. செம்ம டேஸ்ட் வழங்குற உங்கள் ஃபேவரட்டான இந்த செக்மெண்ட் சுட்டீஸ் விருந்து. ஸோ நீங்கள் என்னதான் ஒரு பயங்கரமான பெரிய குக்னா, என்னோட சமையல் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும், என் மாமியாரே சமையலை பார்த்தா ரொம்ப பாராட்டுவாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் எவ்வளோ பில்டப் விட்டாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்கள் சமையல் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட். அவ்வளோதான், உங்களுக்கு சமைக்கவே வரலன்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்காக நாங்கள் தேடி 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 கண்டுபிடிச்சி உங்கள் குழந்தைங்க சாப்பிடாத டிஷ்ஷை கூட நீங்கள் எப்படி அழகாக இன்னோவேட்டிவாக அப்படியே கலர்ஃபுல்லாக கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பாருங்கள், உங்கள் குழந்தைங்க என்னோட அம்மாவோட குக்கிங் சூப்பர், எங்கள் அம்மாவோட பேக் பண்ணி கொடுத்த லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே எங்கள் அம்மா மேலே எனக்கு அவ்வளோ அன்பு வந்துடும் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு உங்களுக்காக நாங்கள் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி அப்படியே நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் செய்யாட்டியும் உங்கள் குழந்தைங்கள்லாம் இதை வார வாரம் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு வர நிறைய லெட்டர்ஸ்லேயே எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த வாரம் நம்ம கெஸ்ட்டை கூப்பிட போகிறோம் அண்ட் அவங்களுக்கு என்ன டிஷ் பண்ணி காட்ட போகிறேன் அப்படின்றத பார்க்க நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க. ஆரம்பிக்கலாமா குட்டீஸ்? வாங்க, வெல்கம் வெல்கம் வெல்கம். வாங்க வாங்க சார், வாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்மளோட 2 கெஸ்ட்ஸ் ஜட்ஜஸ் வந்துட்டாங்க. ஸோ நான் பண்ணுற டிஷ் இவங்களுக்கு பிடிச்சாதான் என் டிஷ்ஷை நீங்களே ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வணக்கம். ஓகே, உங்கள் பேர் சொல்லிடுங்க. கோசெழியன் வந்துட்டாரு. ஓகே, வணக்கம். வணக்கம். சரியா சாப்பிடலாதான், வணக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம டிஷ்ஷு சாப்பிட்டோன்னே நல்லா தெம்படுவீங்க. உங்கள் பேர் சொல்லிடுங்க. அவர் பேர் தானே சொன்னேன். நீங்கள் தவனேஷா? அப்புறம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் மட்டும் தானே தவனேஷ். ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம கோசெழியன் பேருக்கு ஏற்ற மாதிரியே தமிழ் பண்பாடோட வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு வந்திருக்காரு. இல்லையா தவனேஷ்? என்னம்மா தண்ணிக்குள்ளே எட்டி பார்த்துன்னு இருக்கு தவளை மாதிரி? உங்களுக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும்? கீரை பிடிக்கும். ஏன்னா நம்ம கீரை தோசை பண்ணதுலேருந்து குட்டீஸ் எல்லாத்துக்குமே கீரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது நல்ல விஷயம்தான். பட் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிரியாணி இருக்குல்ல, பிரியாணி பிடிக்குமா? பிடிக்காதா? பிரியாணி பிடிக்குமா? பிடிக்குமா? பிரியாணியில் என்ன ரொம்ப பிடிக்கும்? எக்கு. அப்புறம் வேற என்னலாம் இருக்கும் பிரியாணியில்? வெஜிடேரியன் பிரியாணி கேட்குறேன்னா எடுத்தோன்னே சிக்கன், முட்டை. வெஜிடபிள் பிரியாணியில் என்னெல்லாம் இருக்கும்? கேரட் இருக்குமா? சரி, கேரட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்ன பிடிக்காது வெஜிடபிள் பிரியாணியில்? இன்னும் நடுவில் சி நல்லாலே அப்படி சொல்லி எடுத்து போடுவீங்களா? உங்கள் 2 பேருக்கு நான் கேட்குறேன். இதோ இதுவா பாருங்க, இதானே வெஜிடபிள் பிரியாணியில் இருக்கும் தூக்கி போடுறது? இந்த மாதிரி தானே இருக்கும். இது பிடிக்குமா? இது என்ன பேர்? என்ன பட்டாணியா? சோயா. ஓகேவா, இது சோயா. ஸோ இந்த சோயா ரொம்ப ஹெல்தி தெரியுமா? ஆனால் பிடிக்காதா? பிடிக்குமா? ஓகே, சிலவங்களுக்கு பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிரியாணி மட்டும் சாப்பிடுவாங்க, பட் ஆனால் இதை தூக்கி போட்டுருவாங்க. இது என்னது, எதுக்கு ரவுண்டாக இருக்குது அப்படிலாம் கேட்பாங்க. பட் இந்த சோயாவை வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பராக ஒரு சோயா 65 பண்ண போகிறோம். இந்த சோயா 65 எதுக்காக பண்ணுறோம்னா, இது ரொம்ப ஹெல்தி, பயங்கரமான ப்ரோட்டீன் இதில் இருக்குது. அதனால நீங்கள் சூப்பராக படிக்கலாம் அண்ட் செம்ம எவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் எழுதலாம் அண்ட் ஃபுல் டே ஸ்போர்ட்ஸ் டே மாதிரி இருக்கலாம், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். ஓகேவா, அதுக்கு தான் இந்த சோயா. இனிமேல் எல்லாரும் சோயா சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுவீங்களா? இன்னைக்கு நான் பண்ணுற சோயா 65க்கு அப்புறம் இனிமேல் எல்லார் வீட்லேயும் சோயா தான். ஓகேவா, இந்த சோயாவை வேக வச்சுக்கணும். அதுக்கு முதல்ல அடுப்பை ஆன் பண்ணணும். அப்புறமா ஒரு பேன் வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு, தண்ணியில் நம்ம இந்த எல்லா சோயாவும் போட்டு
வேக வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போது நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடல, இனிமேல் பாருங்கள், இனிமேல் விடவே மாட்டீங்க சோயாவை. இதில் நம்ம வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் போடுறோம். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து சோயா வச்சிட்டோம். சோயா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து வேகணும். ஓகேவா? வெந்துருச்சான்னு எப்படி தெரியும்? அடுப்பில் கை விட்டு பார்ப்பீங்களா? ஏன்? கை சுட்டுடும். இப்போ வந்து நம்ம சோயா வந்து நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? எத்தனோடு இருந்தது சோயா, இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் குண்டாயிடுச்சுல. ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்மெல் வருதா? சோயாவோட ஒரு ஸ்மெல் வருதா? ஓகேவா? உங்களுக்கு வருதா? பால் ஸ்மெல் வருதா? ஓகே. என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? இப்போ என்ன பண்ணுது? எப்படி ஆஃப் பண்ணுறது எனக்கு தெரியாது. தண்ணி ஊத்த சொன்னா யாரு பால் ஊத்தி வச்சிருக்கிறது? அது பாலா தண்ணியா? நானா? இது தண்ணியா பாலா? தண்ணி. தண்ணி சோயால ஊத்துனா அப்படிதான் வரும். பயப்படக்கூடாது. ஓகேவா? எங்க சரியா பயந்து பக்கத்து வீட்டுக்கே ஓடி போயிடுவார் போல இருக்கே. ஒன்னும் பயம் இல்ல. அவ்வளவுதான். பாத்தீங்களா? ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா என்ன பண்ண போறோம்னா அந்த சோயாவை வடிகட்ட போறோம். ஆமா, இங்க பாருங்க, ஜார்ல எல்லாம் போடக்கூடாது. எது மிக்ஸி இல்லையா? இப்ப பாருங்க. ஓகே, ஆமா தட்டுல போட போறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த சோயால வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. அதனால நம்ம வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து பாருங்க அப்படி ப்ரெஸ் பண்ணா அந்த அதுல இருக்க தண்ணி எல்லாம் அப்படியே கீழே வந்துடும். ஓகேவா? அப்போ தண்ணி எல்லாம் இல்லாம இருக்கும். பாத்தீங்களா வருது தண்ணி? லைட்டா அதுல கொஞ்சம் இந்த சோயால இருக்கிற கொஞ்சம் தண்ணி கூட கீழே வந்துடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சோயாவை தனியா வச்சிட போறோம். வச்சுட்டு இப்போ நம்ம சோயா 65 பண்றதுக்கான மிக்ஸர் ரெடி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா லெமன் ஜூஸ். எஸ். ஸோ இந்த லெமன் ஜூஸ் இருக்கா? இந்த லெமன் ஜூஸ் வந்து எடுத்து எதுல தனியா ஒரு பாத்திரம் எடுத்து அதுல மிக்ஸ் பண்ண போறோம். நம்ம என்னெல்லாம் தேவையோ ஆமா அப்புறமா வந்து அதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து 2 ஸ்பூன். ஓகேவா? உங்களுக்கு பிடிக்குமா லெமனு? பிடிக்குமா? ஓகே, அப்போ இந்தாங்க. ஐயா, லெமன் பிடிக்கும் சொன்னீங்கல்ல, நல்லா இருக்கா? உங்களுக்கு வேணுமா? ஐயோ என் செல்லமே, நிறைய தரவா? அப்படியே திரும்புங்க. ஐயோ நல்லா இருக்கா? இன்னும் வேணுமா? வேணால? அதான் நல்லா இருக்குன்னு சொன்னா இன்னொரு வாட்டி கொடுப்பேன். ஓகே, லெமன் வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அதனால வந்து டெய்லி பெரியவங்க வந்து ஒரு லெமன் சாப்பிட்டா வெயிட்டே போட மாட்டாங்களாம். இது வந்து இஞ்சி அப்புறம் பூண்டு, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட். ஓகேவா? இந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போடுறோம். ஓகே, ஒரு ஸ்பூன் போட்டோம். இனிப்பா இருக்கா? இனிப்பா இருக்கா? அடுத்ததா கர்டு. கர்ட் காரம்லாம் இருக்காது. இஞ்சி பூண்டு போடுறதும் ரொம்ப நல்லது. ஓகேவா? தயிர். தயிர் எவ்வளோ ஸ்பூன் போடலாம்? ஒரு ஸ்பூன் போதுமா? அப்புறம் உங்களுக்கு? அப்போ எனக்கு ஒரு ஸ்பூன். ஓகேவா? ஏன்? சரி, ஓகே, ஒரு ஸ்பூன். உங்களுக்கு 3 பேர் இருக்கோம்ல, அதனால 3 ஸ்பூன். அப்புறமா கொஞ்சோண்டு சால்ட்டு ஏன் கம்மியாக போடணும்? இல்லைன்னா பிளட் ப்ரெஷர்லேருந்து என்னென்னவோ நோயெல்லாம் வரும். அதனால நம்ம ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட். இன்னும் கொஞ்சம் போடலாமா? வேணாமா உங்களுக்கு? அப்போ எனக்கு வேணும். ஓகேவா? கொஞ்சம் தான். ஓகேவா? ஓகே, தேவையான அளவு சால்ட் போடலாம். அடுத்ததா நம்ம வந்து சக்தி மசாலா சில்லி சிக்கன் 65 இருக்குல்ல, அந்த மசாலா எடுத்துக்கலாம். சில்லி சிக்கன் 65 வந்து வெஜிடேரியன்ஸும் சாப்பிடலாம், நான் வெஜிடேரியன்ஸும் சாப்பிடலாம். ஏன்னா இந்த மசாலா பியூர் வெஜ் தான். ஓகேவா? ஸோ
இதுக்கு சீசர் இங்க. ஓகே, இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஷிங் 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 ஷிங். ஓகே, இது வந்து ஜஸ்ட் 2 ஸ்பூன்ஸ் சக்தி மசாலா சில்லி சிக்கன் 65 மசாலா எடுத்து 2 ஸ்பூன்ஸ் போட்டால் போதும். ஓகே, காரம்லாம் இருக்காது, நல்லா இருக்கும். அப்போ தான் அந்த ரெட் கலராக அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கிக்கிறோம். இதில் என்னெல்லாம் போட்டோம் சொல்லுங்கள் இப்போ ஆர்டரா? இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் போட்டோம்? இல்லை, ஃபஸ்ட்டு லெமன் போட்டோம், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம், அப்புறம் கர்ட் போட்டோம், சால்ட் போட்டோம், அப்புறம் ஃபைனலா என்ன போட்டோம்? சக்தி மசாலா சில்லி சிக்கன் 65 மசாலா போட்டோம். ஓகேவா? அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்றோம். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுதான் சோயா 65. சட்னி மாதிரி இருக்கா? இப்போ நம்ம அந்த வேக வச்சிருந்தோம்ல அந்த சோயா எடுத்து இதுல போடுறோம். ஓகேவா? போட்டுட்டு அத அந்த மிக்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இதை யாரு நல்லா மிக்ஸ் பண்ண போறா? இந்தாங்க, மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படிதான் கிட்ஸ் கிட்ட நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து கிச்சனில் வந்து குக்கிங்கில் வந்து ஈடுபாடு வரணும்னா ஏதாவது சின்ன சின்ன வேலை அவங்களால அது மட்டும்தான் உங்களுக்கு கொடுங்க. இப்படி தான் வேஸ்ட் பண்ணுவாங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு. ஓகேவா? வேணாமா? கீழே விழுந்து சாப்பிடக்கூடாது. அப்போ பார்த்து எதுவுமே கீழே விழாம சமைக்கணும். ஓகேவா? எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுடணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்தாங்க இருங்க. நாங்க நீங்களும் மிக்ஸ் பண்ணுங்க. ஏப்பா கையை விட்டு மிக்ஸ் பண்ணிடாதப்பா ராஜா. இந்தா ஸ்பூனு. இவர் என்னமோ சாப்பிட்ற மாதிரியே வாங்குறாரு பவுல. போட்டு இதுக்கே தனியா ஒரு சோயா செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சக்திக்கு. அப்பா போதும், இன்னும் கொலை வெறியோட. பாத்தியா பிளாக் ஷீப்? என்ன பண்ண இப்போ? வேலை என்ன பண்ண இப்போ? அந்த மாதிரி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணும்? நல்லா இருந்ததா? குக் பண்ணுறதுக்குள்ளேயே சாப்பிட சொன்னாங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்து இந்தாமா கை தொடச்சிக்கோங்க அப்படி சொல்லி டீசெண்டாக நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? காரமாக இருக்கா? லைட்டாக காரமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது அந்த சோயா 65 சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணதை என்ன பண்ணோம்? 5 மினிட்ஸ் அப்படியே ஓரமாக வைக்கணும். அப்போ தான் அது வந்து அப்படியே மேரினேட் ஆகி அது அப்படியே ஊறும். ஓகேவா? அந்த சோயாவில் அந்த மசாலா ஃபுல்லாக ஊறும். அதனால் வச்சாச்சு. வச்சுட்டு இப்போது நம்ம அடுப்பில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை வந்து என்ன பண்ண போகிறோம்? ஹீட் பண்ண போகிறோம். அப்போது நீங்கள் இப்படி பக்கத்துல இருந்து அப்படி தலையை இப்படி உள்ளே விட்டா என்ன ஆகும்? இங்கே சோயாவாயிரும். ஓகேவா? இது 65 ஆகிடும். அதனால அப்படி தள்ளி நிற்கணும். ஓகே ஓகே, யூ ஆர் வெரி குட் பாய். நல்ல பையன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆயில் எடுத்து ஊத்த போறோம். ஊத்திட்டோம். ஆமா, நல்லா டீப் ஃப்ரை பண்ணலாம்ல. பண்ணாதானே சோயா 65 அப்படி சூப்பரா கிறிஸ்பியா பயங்கரமா வரும். ஓ, இது வந்து நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஓகேவா? நல்லா சோயால ஃபுல்லா நம்ம சக்தி மசாலாவோட சில்லி சிக்கன் 65 மசாலாவும் அந்த லெமனும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சால்ட்டும் கர்டும் சேர்ந்து செம்ம டேஸ்டியா இருக்க போது நம்ம சோயா 65. ஓகே, எனக்கு கொஞ்சமா போடுங்க. என்னது இதா? கொஞ்சமா போடுறேன். உங்களுக்கு 1, எனக்கு 20. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 10. ஓகே, 10 for him, 20 for me and 1 for you. ஓகே, அப்புறம் கேட்கக்கூடாது. அப்புறம் நல்லா இருக்குன்னு நாங்கள் சாப்பிட்றத பார்த்து கேட்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, எல்லா சோயாவும் போட போகிறோம். எல்லாம் தள்ளிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் கொதிக்கும் போது அப்படியே படால் மேலெல்லாம் தெரிச்சிடும். அதனால தள்ளி நின்றுக்கோங்க.
எங்க வீட்டுக்கே போயிட்டீங்களா? எங்க 2 பேரும்? ஆ ஓகே 20 + 10 + 1 ஓகேவா? நம்ம 3 பேருக்கும் போட்டாச்சு. எனக்கு ஒண்ணே ஒன்று தான். சோயா வந்து எதுக்கு சாப்பிடணும்? சோயா சாப்பிட்டா என்ன நல்லது சொல்லுங்க? ஹெல்த்தி. அப்புறம் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். அதனால எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் கிட்ஸு. எவ்வளோ நேரம் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? இது அது கிறிஸ்பாக வேணுமா? கிறிஸ்பி ஆகணும்ல. சிக்கன் 65 எப்படி இருக்கும்? கிறிஸ்பியாக இருக்குமா? நல்லா இருக்குமா? ரெட் கலராக இருக்குமா? அந்த மாதிரி இதாகணும்ல. அதனால தான் வெயிட் பண்ணுறோம். முட்டை முட்டையாக வருதுல்ல? முட்டை முட்டையாக வருது. ஏன்னா அவ்வளோ ஹாட்டாக இருக்குது அந்த ஆயிலு. அப்படியே பாயில் ஆகுது பயங்கரமா. இப்போ பாயில் ஆகிட்டு அப்புறமா கிறிஸ்ப் ஆகிடும். கிறிஸ்புனாவா? கிறிஸ்புனா இப்போ சாப்பிடுவீங்களா? அப்போ தெரியும் கிறிஸ்புனா என்ன. முறுக்கு மாதிரி இருக்கும். அதுதான். இது ஒரு வாசனை வருது. இப்போ நல்லா இருக்கா? எடுத்துடலாமா? ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கோம். எதுக்காக டிஷ்யூ போட்டு வச்சுருக்கோன்னா இந்த ஆயில் எல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து இழுத்துரும். ஸோ ஆயில் எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து சூப்பராக சாப்பிட்லாம். ஓகேவா? இதுக்கு ஓடு இருக்குல்ல, அதில் போயிட்டேன். எப்படி இல்லை? இப்படி ஆயிடுச்சு. முறுக்காயிடுச்சு. முறுக்காயிடுச்சா? ஆமா. இது சோயா. எங்க இந்த முறுக்காயிடுச்சு? அது பேரு முறுக்கு. முறுக்கு இல்ல, சோயா. எனக்கு தெரியும். ஓகே. அடுப்பை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. சூடாவே சாப்பிடலாமா இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சாப்பிடலாமா? சரி, 2 பேரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் சாப்பிட போறாங்க கிறிஸ்பி ஆனோன்னு. ஆனா நான் இப்போ சூடாவே சாப்பிட போறேன். ஏன்னா சோயா சூடா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், சூடானாலும் நல்லா இருக்கும். ஓகேவா? அப்ப நான் சாப்பிட 2 பேரும் வாய் பாக்குறீங்களா? ஓகே. ஸோ இந்த வாரம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறது தான் சோயா 65. ஸோ இந்த சோயா 65 எல்லா கிட்ஸ்க்கும் கொடுங்க. செம்மையா பிடிக்கும். அண்ட் இனிமேல் டெய்லி கேட்பாங்க. டெய்லியுமே கொடுக்கலாம் சோயா. ஏன்னா அது அவ்வளோ ஹெல்தி, அவ்வளோ எனர்ஜெட்டிக். ஓகேவா? ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இந்த வாரம் சோயா 65லேருந்து டாடா பாய் பாய் சொல்றது உங்க ஆர்த்தி. சரியா பேர் சொல்லு. தவனேஷ். ஸோ அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறோம். டாடா பாய் பாய். இது உங்க ஃபேவரட்டான சக்தி மசாலா செம்ம டேஸ்ட். இது சுட்டீஸ் விருந்து செக்மெண்ட். செம்மையா இருக்கு சாப்பிட. எப்படி இருக்கு? சாப்பிடுங்க. ஓகே. அப்போ பசங்களுக்கு பிடிச்சிச்சு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். செம்ம சூப்பரா இருக்கும். உங்க வீட்டு குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். வேணுமா? எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. ஒண்ணு போதும்னவரு நல்லா இருக்குன்றாரு. போதுமா? மற்றதெல்லாம் எனக்கு. டாட்டா பாய் பாய் பாய்.